வணக்கம். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் முருங்கைக்காய் பொரியல் செய்யலாம். முருங்கைக்காய் பொரியலுங்கிறது எல்லாருமே செய்கிற ஒரு உணவு தான். ஆனால் நம்ம மண் சட்டியில், அதுவும் நம்ம வீட்டில் அரைச்ச கறி மிளகாத்தூளில் செய்யும் போது அதனோட சுவையே அலாதி தான். நீங்களும் ஒரு முறை இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 10, பூண்டு 5 பல், மஞ்சத்தூள் சிறிதளவு, சீரகம் கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன், முருங்கைக்காய் 2 காய், தக்காளி 1 பழம், கருவேப்பிலை 2 இனுங்கு, அப்புறம் தேவைக்கேற்ப எண்ணெய், உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி கறி மிளகாத்தூள், விருப்பப்பட்டால் கடைசியாக துருவின தேங்காய், கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சரி, இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள். இந்த சமயத்தில் வீட்டில் அரைச்ச சீரகம் கொத்தமல்லி பொடி இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி கறி மிளகாத்தூள் எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா ஒரு வணக்கிடலாம். இப்போ முருங்கைக்காய் போடலாம். போட்டு எல்லாத்தையும் வணக்கி விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம், வேகட்டும். காய் நல்லா வெந்துடுச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். காய் தயாராகிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். விருப்பப்பட்டால் தேங்காய் போடலாம், இல்லைன்னா கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துக்கலாம். மண் சட்டியில் செஞ்ச முருங்கைக்காய் பொரியல் தயார். சாப்பிடலாம்.